ஸோ பிட்காயின் இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது, அண்டர்லைன் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுது, ஓகே அது பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது, இந்த பிளாக் செயினை நம்ம மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்து பிளாக் செயின் வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. பேங்க்ஸாக இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிளாக் செயினை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ உங்ககிட்ட எஸ்பிஐ பேங்க் இருக்குன்னு வச்சுப்போம். 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்ல வந்து 110 ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா 0 இல்ல நெகட்டிவா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சார்ஜஸ் போடுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய டைம்ல நம்ம ஜூஸ் கடையில போய் பே பண்ணுவோம். பே பண்றப்ப பெண்டிங்ல போயிடும். உங்ககிட்ட காசு டெபிட் ஆயிருக்கும், அந்த சைடுல காசு கிரெடிட் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பிளாக் செயின்ல கிடையாது. மூணாவது விஷயம், நீங்க நைட் டைம்ல சில நேரம் பேமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா போகாது. ஏன்னா பேங்க் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு டவுன் டைம் தேவை. பிட்காயினுக்கு இந்த 3 பிரச்சனையுமே கிடையாது. நீங்க 2011ல 0.001 பிட்காயின் உங்க கணக்குல வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கும் அந்த 0.001 இருக்கும். இந்த சார்ஜஸ், மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேல்யூ அப்படியே இருக்கும். இது வந்து நம்ம எஸ்பிஐ குறை சொல்றதுக்காக சொல்லல. எஸ்பிஐக்கு வந்து அவனுக்கு காஸ்ட் ஆகுது. வருஷம் அந்த மெயின்டெனன்ஸ், இந்த டேட்டா பேஸ், அவங்க எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து காஸ்ட் இன்கர் பண்றதுனால அதை உங்ககிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க. பிளாக் செயின் as a system is very efficient. அதனால அது வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் போடாமலே அதால ரன் பண்ண முடியுது. ஸோ இது வந்து முதல் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து என்னன்னா, ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இருக்கப்பதான் ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, ரீகன்சிலேஷன் பண்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.